இந்த வயதுல நம்ம அதிகமா எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னா அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கரெக்டுங்களா? அதிகபட்சம் நம்ம பைக்ல உட்கார்ந்து இருந்தாலுமே பைக்கோட மிரரை ஜஸ்ட் பார்ப்போம். பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? பார்ப்போம் இல்லைங்களா? நம்ம எந்த அளவுக்கு மாறி இருக்கோம், நம்ம அழகா இருக்கிறோமா அழகா இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி நம்ம என்ன செய்வோம், திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த அழகுக்கு ஒரு மேக்கப் தேவைப்படுது. அட் த சேம் டைம் நம்மளுடைய மனசுக்கு ஒரு மேக்கப் தேவை. மனசுக்கு மேக்கப் இல்லைன்னா என்ன ஆகும்? மனசுக்கு மேக்கப் இல்லைன்னா என்ன ஆகும்? ஏன் அப்படின்னா நான் கோவப்படுறேன், எதுக்குன்னே தெரியாம நான் எமோஷனல் ஆகுறேன், எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகுது, நான் வந்து நார்மலா இல்லை, கொஞ்சம் அப்நார்மலா நான் ஃபீல் பண்றேன். லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். புரியுதுங்களா? எமோஷன் ஆர் நாட் அண்டர் கண்ட்ரோல். அப்படின்னு என்ன? எமோஷன் உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. இத்தனை நாளா உங்க பேரண்ட்ஸுக்கு ஒபே பண்ணிக்கிட்டு இருந்த நீங்க இப்போ அவங்க சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு சில்லியா தெரியலாம், நான் வளர்ந்துட்டேங்கிற ஒரு தோணல் உங்களுக்கு வரலாம். இல்லை அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய சினிமாக்கள் வந்து ஒரு ஹீரோ இருப்பார் இல்லையா, அந்த ஹீரோ வர்ஷிப் உங்களுக்குள்ள வரலாம். இமிடேஷன் ஆஃப் யுவர் ரோல் மாடல்ஸ் இல்லைங்களா? தமன்னாவை பார்த்து கேர்ள்ஸுக்கு இம்ப்ரெஸ் ஆகலாம், சிவகார்த்திகனை பார்த்து பசங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகலாம் இல்லையா? அந்த ஹீரோ மென்டாலிட்டி மைண்டுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பிஹேவியரா மாறும். அந்த பிஹேவியர் தான் உங்களுடைய ஆட்டிடியூடா நிற்கும். என்ன அர்த்தம்னா இந்த ஏஜ் மட்டும்தான், அந்த டீன் ஏஜ்ல வரக்கூடிய அதிகப்படியான ஹார்மோன் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் எல்லாமே. புரியுங்களா? உங்க எமோஷன் உங்க கண்ட்ரோலுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெரி சக்சஸ்ஃபுல் மேன். புரியுதுங்களா? இந்த மனசு வந்து பழக்கத்துக்கு அடிமை. எதுக்கு அடிமை? நீங்க எதவா பழக்கி வச்சிருக்கீங்களோ அதுக்கு அடிமை ஆயிருவீங்க. அதுதான் உங்க பிஹேவியரா மாறும். அந்த பிஹேவியர் தான் உங்களுடைய ஆட்டிடியூடா நிற்கும். புரியுதுங்களா? புரியுதாமா? ஏன் இருக்க கூடாது அப்படின்னா சார் ஒரு விஷயம் அழகா பேசியிருந்தாங்க, மறந்துருங்க அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை? ஃபர்காட் இல்லைங்களா? மறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடலாம். இந்த வயசுல நமக்கு நம்மளை யாராச்சும் சின்னதா திட்டினாலுமே நமக்கு என்ன பண்ணும்? பயங்கரமா கோபம் வரும், ஹேட் ஆகும். கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சில பேருக்கு கோபம் அதிகமா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நாம அதிகமா எமோஷனல் ஆகிறதுனால. சின்னதா நம்மளை யாராச்சும் சொல்லிட்டா அது நமக்கு மிகப்பெரிய அவமானமாக நம்மை உணரக்கூடிய விஷயம். புரியுதுங்களா? இந்த டிப்ரெஷன் வர்றது காரணம் என்னன்னா நம்ம பத்தி நாம தாழ்வா நினைக்கிறது, நம்ம சுத்தி இருக்கிறவங்கள எதிரியா பார்க்கக்கூடிய அந்த மனோபாவம். புரியுதுங்களா? எதிர்காலத்தை குறித்த அச்சம். நான் வந்து இப்படித்தான் இருப்பேன், நான் வீராப்பா தான் இருப்பேன் அப்படின்னா நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். சரிங்களா? யாராவது ஒருத்தர் திட்டினாங்கன்னா இப்ப ஒண்ணுமே இல்லை, ஒரு சம்பவம் அடிச்சாங்க வச்சாங்கிற சம்பவம் அந்த டீச்சரே மறந்துருப்பாங்க இல்லைங்களா? அவங்க உங்களோட எத்தனை பேச்சை பார்த்திருப்பாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திருப்பாங்க இல்லைங்களா? இதே மாதிரிதான் ரோட்ல சாசன மாதிரி, ரோட்ல பைக்ல யாராவது இடிக்க போற மாதிரி வர்ற இடத்துல நம்ம யாராவது இடிக்க போற மாதிரி வர்றோம், ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், ஜஸ்ட் அண்ணா சார்ண்ணா முடிஞ்சு. அந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை வராம அது நம்ம என்ன பண்ணுவோம்? பாதுகாத்து கூட்டிட்டு போயிடும். எதுவுமே பெருசா எடுத்துக்கிட்டாதான் நமக்கு இஷ்யூ. புரியுதுங்களா? மோஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிரைம் இஸ் எமோஷனல் கிரைம் அப்படிங்கிறோம். ஃபீல் பண்ணிருக்கலாமே, ஒரு அப்ரோச் வேற மாதிரி இருந்திருக்கலாமே, சம்திங் தோணுங்க நமக்கு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வார்த்தையில கண்ட்ரோல் ஆயிடும். வார்த்தையில கண்ட்ரோல் ஆயிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வராம தவிர்த்திடலாம் இல்லைங்களா? நிறைய பிரச்சனைகள் வராம தவிர்த்திடலாமா? இங்க பேச்சு தானே பிரச்சனையை உருவாக்குது இல்லையா? பேச்சு தானே பிரச்சனையே உருவாக்குது இல்லைங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு மூவ் ஆன், ஜஸ்ட் மூவ் ஆன், அவ்வளவுதான்.